இதற்கு முன்னாடி ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்தப்போதான் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் ராஜன் அவர்களுக்குமே ஒரு சண்டை நடந்துச்சு. அந்த வரிசையில அவர் நிறைய விஷயங்களை தவிர்த்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா ரத்னம் பிரஸ் மீட்ல வந்து விஷாலுக்கும் பைல்வான் ரங்கநாதனுக்குமே வந்து கருத்து மோதல் ஏற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் விஷால் வந்து டக்குன்னு தவிர்த்துட்டாரு. அண்ணன் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது. ஸோ இதுவுமே அந்த இடத்துல வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சாம். அந்த வரிசையில வந்து பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய படங்களை நடிச்சாலும் இந்த வாஸ்கோரகாமா படத்துல ஒரு நடிகரா அவர் வந்து ப்ரமோஷன்ல கலந்துட்டாரு. சோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா முதல்ல நடிகர் ஜெகன் பேச ஆரம்பிச்சாரு. சோ ஜெகன் பேசும்போதே வந்து கண்டிப்பா அதுல வந்து நிறைய இங்கிலீஷ், அதாவது 90% இங்கிலீஷும் 10% தமிழும் இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் வந்து அவருடைய பேச்சுமே ஆரம்பிச்சாரு. அண்ட் இந்தியன் டூ ஆடியோ லான்ச்ல நடிகர் ஜெகன் வந்து பேசின பேச்சுக்கள் வந்து ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸ் நிறைய வந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து என்னவோ ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி ஹாலிவுட் படத்துல நடிச்ச அந்த ரேஞ்சில் வந்து அவர் பேசியிருந்தாரு. பட் சங்கரோட இயக்கத்துல முதல் முறையா நடிகர் ஜெகன் நடிக்கிறாரு, அந்த ஆர்வத்துல அவர் பேசுறாரு அப்படிங்கிற அந்த கருத்துக்களை நிறைய பேர் அக்செப்டும் பண்ணாங்க.